என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறிடுச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட். வியாழக்கிழமை நைட்டு புறப்பட்டு வெள்ளி சனி 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா, வேறு எந்த கோயில், 1000 வருடம் பழமையான கோயில், நம் தமிழர்களுக்கும் அடையாளமான ஒரு கோவில், தமிழ்நாட்டின் அதிசயம், நம்ம சோழ மன்னன் ராஜராஜனின் தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலை பற்றின வரலாறுகள், பெருமைகள் நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நவீன இயந்திரங்கள் இல்லாத 1000 வருடங்களுக்கு முன்பு எப்படி இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை உருவாக்குனாரு நம்ம ராஜராஜ சோழன் என்ற கேள்விக்கு இன்றளவும் விடை தெரியாமல் தான் இருக்கு. இன்னொரு விஷயம், தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி ஒரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்திற்கு ஊரே தயாராக இருக்கும்போது ராஜராஜ சோழனுக்கும் சித்தர் ஒருவருக்கும் தமிழ் முறைப்படி மந்திர பூஜைகள் செய்யறதா இல்ல சமஸ்கிருத முறைப்படி மந்திர பூஜைகள் செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போர் நடந்திருக்கு. இறுதியில மன்னனே வென்று தமிழ் முறைப்படி பூஜைகள் நடந்திருக்கு. இதுல கோபப்பட்ட சித்தர், மன்னா, உன் கோவிலில் நீயோ அல்லது அடுத்த மன்னர் வழிகளோ உள்ளே சென்றால் உயிர் பறிக்கப்படும், இல்லை பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சாபம் விட்டுருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்திரா காந்தி அம்மா இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சுட்டு கொல்லப்பட்டதா சொல்றாங்க. எம்ஜிஆரும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போனாரு. கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் அவர் அடுத்த தேர்தலில் தோத்து போனாரு அப்படின்றது சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்படிப்பட்ட பழமையான பொக்கிஷங்களை நவீன நாகரிக மாற்றம் என்ற பெயரில் அதை சிதைத்து விடாமல், இதன் பழமை மாறாமல் இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதில் ஒவ்வொரு தமிழருக்கும் பங்குண்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோயிலுக்கு போனோம், அதனுடைய பெருமைகள் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.